ரசிகர்களின் ஃபேவரட் கிரிக்கெட் தொடரான IPL ஒரு வழியாக தொடங்கியே விட்டது. களத்தில் கப்புக்காக வீரர்கள் முட்டி மோத, அதற்கிணையாக ஒவ்வொரு அணியின் அட்மின்களும் சமூக வலைதளங்களில் ரசிகர்களை விதவிதமாக என்டர்டெயின் செய்து வருகின்றனர். ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இந்த விஷயத்தில் படு மோசமாக தான் செயல்பட்டு வருகிறது. அண்மையில் அந்த அணி வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் புயலை கிளப்பி இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா வீரரான டேவிட் மில்லரை ரூபாய் 7,50,00,000க்கு லக்னோ ஏலத்தில் எடுத்துள்ளது. உலகின் அபாயகரமான வீரர்களில் ஒருவரான மில்லர் ICC தொடர்களில் அபாரமான பங்களிப்பினை வழங்கி வருகிறார் என்றாலும் முக்கிய கட்டத்தில் தோற்று வெளியேறுவதை தென்னாப்பிரிக்க வாடிக்கையாகவே வைத்துள்ளது. சமீபத்தில் முடிந்த சாம்பியன் டிராபி செமிஃபைனலில் நியூசிலாந்துடன் மோதி தென்னாப்பிரிக்கா தோல்வியை தழுவியது. 67 பந்துகளில் சதமடித்தும் கூட அணியை மில்லரால் கரை சேர்க்க முடியவில்லை. உடைந்த இதயத்துடன் மைதானத்தை விட்டு அவர் வெளியேறும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகின. இந்நிலையில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல லக்னோ அணி டேவிட் மில்லரை பேட்டி எடுத்து தங்களது சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. அதில் பேட்டி எடுப்பவர் IPLலில் எந்த தோல்வி உங்களை அதிகம் பாதித்தது என்று கேட்க, மில்லர் அதற்கு 2023 IPL ஃபைனல் என்கிறார். இதையடுத்து அவர் கேட்ட அத்தனை கேள்விகளுமே தென்னாப்பிரிக்காவின் நாக் அவுட் தோல்விகள் குறித்துதான். இதற்கு மில்லர் அமைதியாக பதில் அளிக்கிறார். உடைந்து போன மில்லரை IPL கோப்பையை கையில் ஏந்தி ஆறுதல் படுத்துவோம் என்பது போல வீடியோவை முடித்துள்ளனர். இது ரசிகர்களுக்கு கடும் கோபத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து ரசிகர்கள், ரொம்ப மோசமான அணி லக்னோ, வெறும் லைக்குகளுக்காக ஒருவரின் உணர்ச்சியோடு விளையாடாதீர்கள். இந்த அணி எப்போதுமே இதுபோன்ற குப்பை விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கிறது. தயவு செய்து இந்த அணியை தடை செய்யுங்கள். 3 சீசன்களிலேயே தங்களது ரசிகர்களை இழந்துவிட்டனர். இவ்வாறு விதவிதமாக அந்த அணியை கழுவி ஊற்றி வருகின்றனர். முன்னதாக தொடரில் தோல்வி அடைந்ததால் கேப்டன் KN ராகுலை அணி உரிமையாளர் கோயங்கா மைதானத்திலேயே வைத்து திட்ட அது மிக பெரும் சர்ச்சையானது. தற்போது மில்லர் விஷயத்திலும் எல்லை மீறி இருக்கின்றனர். இதனால் IPLலின் மோசமான அணி என்ற முத்திரை லக்னோ மீது குத்தப்பட்டுள்ளது. நடப்பு தொடரில் அந்த அணியை இளம் கேப்டன் ரிஷபன் வழிநடத்த இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.